பேர் ஸ்னோசேண்டினா நான் சிவங்கரி சீனிவாசன் செய்த சத்தியம் கதையை சொல்ல போகிறேன். சிவங்கரி சீனிவாசன் அவருக்கு ரொம்ப பெரிய முடி இருக்குமா. அவர் ஒரு சத்தியம் செஞ்சுருக்காரு வேண்டி கோவிட்-2 அந்த நோய் போகிற வரைக்கும் நான் என் முடியை வெட்ட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சத்தியம் செஞ்சுருக்காரு. அவரோட முடி ரொம்ப நீளமாக இருக்கிறனால அதை சீவரைக்கே ரொம்ப நேரம் தேவைப்படுமா. அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு ஒய்ஃபு, 3 பிள்ளைங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. அவங்க 4 பேருமே சேர்ந்து தான் அவங்க தலையை க்ளீன் பண்ணணுமா. அவ்வளோ முடியும். அப்போ ஒரு நேரம் அவங்க லாஸ்ட் மக ஓடி வந்திருக்கா நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு, எப்போ இங்கே பாருங்கள் கோவிட்-2 போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவர் கடவுள்கிட்ட மறுபடியும் வேண்டி நான் என் முடியை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க முடியை வெட்டுறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய முடிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதனால் ஒரு திருவிழா மாதிரி போட்டு நிறைய சலூன் கடைலாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கடையில் சலூன் நிறைய வச்சனால நிறைய பேர் முடி வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் இவரும் போய் முடி வெட்டியிருக்காரு. அப்படி முடி வெட்ட சொல்ல அப்போ மறுபடியும் அவரோட மக வரான். அப்போ கோவிட்-19 வந்துட்டான் அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் அவர் நான் அப்படியா சரி அப்போ நான் என் தலையில் ஒரு முடியை மட்டும் விட போகிறேன். அந்த முடி எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அந்த முடியை வச்சு எல்லோரும் அப்போனா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் சொல்லிடுவேன். அப்போ எல்லோரும் முடியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடியை மட்டும் அவர் விடவே சொன்னாராம். உடனே எல்லாரும் அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட ஷேவிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டாக்டர் சார் ஆமாம் நோய் வந்திருக்கு, நானும் இந்த மாதிரி ஒரு முடி விட போகிறேன். ஏன்னா என் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள்லாம் தெரிஞ்சுக்கட்டும், நம்ம இந்த முடி ஞாபகம் வரணும் அவங்களுக்கு, இந்த முடியை பார்த்தா நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவங்க சேஃபாக இருக்கணும் நிறைய பேர் அந்த மாதிரி முடியை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி முடியை வெட்ட ஆரம்பித்த உடனே அந்த ஊரில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஸ்டைலாக மாறினோடனே சலூன் அவர் செஞ்ச அந்த காரியத்தினால நிறைய சலூன்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு. இப்படிலாம் முடி வெட்டலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கும் நிறைய ஸ்டைல் தோணியிருக்கு, நம்ம இப்படியும் முடி வெட்டலாம். இவர் செஞ்ச காரியத்தினால நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் முடியை பார்த்து நிறைய பேரும் அவர் பக்கத்து ஊர் வரைக்கும் பெரிய நகரம் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஆளாகவே மாறிட்டாராம். அப்புறம் நிறைய பேர் அவரை மாதிரி முடி வெட்ட ஆசைப்பட்டிருக்காங்க. அவர் செஞ்ச அந்த காரியம் நிறைய பேர் அவரை பார்த்து அப்போ இந்த முடிக்கான அடையாளம், மொத்தத்தில் அந்த முடிக்கான அடையாளம், இந்த முடியை பார்த்தோன்னே கோவிட்-2 வருது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான்.